வணக்கம். நான் மதுவந்தி பேசுறேன். மதிப்புக்குரிய தாவேகா கட்சியின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, எப்படி இருக்கீங்க? விஜய் ப்ரோ, இன்னைக்கு உங்க பொதுக்கூட்டத்துல சில விஷயங்களெல்லாம் நீங்க அப்புறம் உங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் பேசியிருக்கீங்க. அதுல சில முக்கியமான விஷயங்களை பத்தின சில டவுட்ஸ், கேள்விகள் எனக்கு இருக்கு. ஆஸ் யூஷுவல் நான் கொஞ்சம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல நீங்கெல்லாம் முக்கியமா, அதாவது பெருசா பேசியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு பி டீம் பிஜேபி தான், அவங்களுக்குள்ளதான் ஒரு சீக்ரெட் அலையன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்க கிடையாது அப்படின்னு நீங்க பேசியிருக்கீங்க. எனக்கு இத என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ வரைக்கும் காலில் செருப்பு போடாம தான் எல்லா இடத்துக்கும் சுத்திக்கிட்டு இருக்காரு. லிட்ரலி சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நாங்க இன்வைட் பண்ணி நாங்க எடுத்திருக்கிற ஒரு படத்தை பார்க்க வந்த போது கூட காலில் செருப்பு இல்லை. இதுக்கு அங்க இருந்த அனைவரும், என் குடும்பத்தின் அங்கத்தினர் உட்பட எல்லாரும் அதுக்கு சாட்சி. அவர் எதுக்கு செருப்பு போடுறதை நிறுத்தினாருங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க அவரை இப்போ பி டீம் கூட்டணி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க பேசுங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, பிஜேபி தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்த்து எவ்வளவோ போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கும். எங்க கட்சியில இருக்கிற எல்லா காரியகர்த்தாசையும் கண்டினியூஸா அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்ப கூட சில மகளிரை அரெஸ்ட் பண்ணாங்க இந்த டாஸ்மாக் விஷயம் வெளில வந்த போது. அப்போ என்னமோ உங்க கட்சிக்கு மட்டும்தான் திமுக தடைய விதிக்கிறாங்க, அதாவது நெருக்கடி கொடுக்குறாங்க, உங்களை செயல்பட விட மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க பேசியிருக்கீங்க. பிஜேபிக்கு நடந்ததெல்லாம் நீங்க பாக்கலீங்களா? அப்ப எப்படி பி டீம்ங்கிறீங்க? எனக்கு புரியல. ஏன்னா நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒன்றிய அரசு, நீங்களும் தான் சொன்னீங்க மேடையில, ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே திமுக காரங்க தான். இப்ப யார் யாருக்கு பி டீம்? பெரியாருடைய கொள்கைகளை நாங்க ஃபாலோ பண்ணுவோம் சொல்றது நீங்க. பெரியாருடைய கொள்கைகளை வச்சுதான் அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக இன்னைக்கு. இப்ப யார் யாரோட பி டீம்? இது ஒண்ணும் இல்லை. எங்க மாநில தலைவர் நீங்க திமுகக்கு பி டீம்னு சொன்னதுனால நீங்க இப்ப ரிவர்ஸ் சைக்காலஜில அடிக்க பாக்குறீங்க. நான் தமிழக மக்கள், நான் இப்பவும் எப்பவும் சொல்றதுதான், தமிழக மக்கள் முட்டாள்கள் கிடையாது. உங்க படத்தை ரசிப்பாங்க, உங்க படத்தை ஆதரிப்பாங்க. ஆனா அரசியல்ல நீங்க என்ன பேசுறீங்கிறதையும் ரொம்ப கூர்மையா கவனிப்பாங்க. இந்த மாதிரிதான் ஒருத்தர் வந்தாரு, டார்ச் லைட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒட்டச்சு இந்த குடும்ப ஆதிக்கத்தையே நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு அந்த குடும்பத்தோடயே சேர்ந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாவே அவர் பிரச்சாரம் பண்ண போறாருலாம் பரபரப்பா செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஆல் ஃபார் வாட்? 1 ராஜ்யசபா சீட். அந்த கட்சியே இப்ப லெட்டர் பேட் கட்சி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? அந்த மாதிரி நீங்களும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன் விஜய் ப்ரோ. 2வது விஷயம், இப்ப நீங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறீங்க. இப்ப மும்மொழி கொள்கையை நீங்க எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நான் எல்லாருக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? விஜய் வித்யாசிரம் அப்படிங்கிற அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 3 லாங்குவேஜஸ் அபாலிஷ் பண்ணிட்டு 2 லாங்குவேஜ் கொண்டு வர போறீங்களா? பண்ண முடியாதுங்களே. சிபிஎஸ்இ டசன்ட் அலோவ் தட். அண்ட் எனக்கு புரியல, இந்த 3வது மொழியை கத்துக்கிறதுனால என்ன நஷ்டம்? இந்த மும்மொழி கொள்கைய திரு விஜய் அவர்கள் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னுட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுங்க. சும்மா எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படிங்க? we expect more from you. நீங்க என்ன இப்ப இந்த ஆட்சியையே கவுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட நீங்க இவ்வளவு வேகமா புறப்பட்டு இருக்கீங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களை பாக்குறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. அவங்க எல்லாரும் படிக்கிற வயசுல இருக்கிற பசங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ். அப்ப அப்படி இருக்கும்போது மும்மொழி கொள்கையை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஏன் எதிர்க்கிறீங்க? கிவ் அஸ் ஒன் ரீசன். உங்ககிட்ட ரீசன் இருக்கா? சும்மா சொல்லணுமேன்ட்டு அடிச்சு விடக்கூடாதுங்க. ஏன்னா நீங்க நடத்துற பள்ளியிலேயே 3 லாங்குவேஜஸ் இருக்கே. அப்ப அதை மாத்த போறீங்களா? ஏன் அப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல உங்க பசங்கள்லாம் 3 லாங்குவேஜ் படிச்சு அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். ஆனா
கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற பசங்க கத்துக்க கூடாது, டெவலப் ஆகக்கூடாது, ஸ்கில்ல வளர்த்துக்க கூடாது. இதுக்கு பேர் ஈக்குவல் எஜுகேஷனா? புரியலீங்களே, எனக்கு நிஜமாவே புரியல விஜய் ப்ரோ. ப்ளீஸ் நீங்க தான் இதுக்கு பதில் கொடுக்கணும். அப்புறமா நீங்க என்ன சொல்றீங்க, உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு அடிச்சு விட்டுருக்காங்க. திரு ஆதவ் அர்ஜுனா எல்லாரும் பேசினவங்க எல்லாருமே நிறைய பேசியிருக்காங்க. ரெட் ஜாயண்ட் ஒரு குடும்பம் அப்படியே பிலிம் இண்டஸ்ட்ரிய தான் கட்டுக்கோப்புக்குள்ள வச்சுக்கிட்டு ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். ரெட் ஜாயண்ட்டுக்கு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சதே உங்க படம் குருவி தானே சார். மறந்துட்டீங்களா விஜய் ப்ரோ? எப்படி நீங்க அதை மறந்தீங்க? அப்போ தெரியலீங்களா உங்களுக்கு அந்த குடும்பம் ஆதிக்கம் பண்ணுதுன்னு? அப்போ புரியலீங்களா? ஏன் பீஸ்ட்ங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யாரு? அப்ப கூட உங்களுக்கு புரியுங்களே? எனக்கு புரியல. அந்த குடும்ப ஆதிக்கம் உங்களுக்கு புரியலீங்களா? ஏன்னா நீங்க மிகப்பெரிய ஸ்டார். பிஃபோர் யூ ஹவ் என்டர்ட் பாலிடிக்ஸ் நீங்க மிகப்பெரிய ஸ்டார். நீங்க நினைச்சிருந்தா ஒரு அப் அண்ட் கமிங் ப்ரொடியூசர், ஒரு அப் அண்ட் கமிங் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க உங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணா தேர் லைஃப் இஸ் செட். நீங்க அதை பண்ணலீங்களே. பீஸ்ட் கூட யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க? அப்போ இப்ப மட்டும் கட்சி ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரெட் ஜாயண்ட்டை தாக்கி பேசுறீங்க. இது எப்படி கொள்கையாகும்? கொள்கைன்னா நிஜமாவே யூ ஹாவ் டு ஹாவ் சம் ஐடியாலஜி. எந்த விதமான ஒரு ஐடியாலஜியும் எனக்கு இப்போ வரைக்கும் தென்படலை. ஒரே இடியாப்ப சிக்கலா இருக்கு உங்க கட்சியில. ஏன்னா ஒரு பக்கம் பெரியாருங்கிறீங்க, ஒரு பக்கம் திருவள்ளுவருங்கிறீங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு புரியல. செட் ஆகாதுன்னா பெரியார் திருக்குறளை பத்தி என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். தெரியலன்னா போய் தெரிஞ்சுக்கோங்க. அதனால என்ன கொள்கை நீங்க வச்சிருக்கீங்க, எந்த அடிப்படையில எந்த கொள்கைகளை பேஸ் பண்ணி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, மாநாடு நடத்துறீங்க, பொதுக்கூட்டங்கள் வைக்கிறீங்க, மக்களை போய் சந்திக்கிறீங்க. வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி? ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஒரு பாயிண்டாவது கொடுங்க. ஏன்னா ஒரே அதாவது கன்ஃபியூஸ்டா இருக்கு. அது நீங்க பேசுறதா இருக்கட்டும், உங்க கட்சியில இருக்கிறவங்க பேசுறதா இருக்கட்டும், ஃபேக்ட்ஸே இல்லை, பாயிண்ட்ஸே இல்லை, வெரிஃபிகேஷன்ஸே இல்லை. வெரிஃபிகேஷன் ஃபேக்ட்னு ஞாபகம் வருது. ஒரு அருமையான ஒரு கோட், அது இங்கிலீஷ்ல நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. men may come and men may go but I go on forever. இது சொன்னது லார்ட் டென்னிசன், வில்லியம் பிளேக் இல்லைங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்குறவராவது இதை வெரிஃபை பண்ணணும். இல்லை நீங்க ஸ்பீச்சை வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமாவது ஃபேக்ட் செக் பண்ணணும். நீங்க யூஆர் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் லாயலா காலேஜ், ஸோ உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி நீங்க ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும் பொழுது, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் சோசியல் மீடியா காலகட்டங்கள், டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க தப்பு பண்ணா. நீங்க என்னடானா வில்லியம் பிளேக்குன்னு சொல்லிட்டீங்க. கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் மேக் ஷுவர் இனிமேலாவது ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எங்கேயாச்சும் ஒரு ஐடியாலஜி இருக்கான்னு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்டாவது ஐடியாலஜிக்கலா பேசுங்க. சும்மா இவங்க பேசினதுலேருந்து அவங்க பேசினதுலேருந்து இங்கேருந்து அங்கேருந்து கட் பேஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. புரியலிங்க, கொஞ்சம் ப்ளீஸ். ஏன்னா திரும்ப திரும்ப நான் இதை தான் சொல்றேன். தேர் ஆர் அ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க இருக்காங்க. அவங்கள ஏமாத்திடாதீங்க. தட்ஸ் நாட் ஃபேர். அது ரொம்ப பெரிய தப்பு. அதை நீங்க பண்ணக்கூடாது. ட்ரை அண்ட் பிளே ஹெல்தி பாலிடிக்ஸ். சும்மா எங்க மாநில தலைவர்கிட்ட வந்துகிட்டு அவர் இப்படி அவர் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். ஏன்னா நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு பிரின்சிபல் அண்ணாமலை as far as politics is concerned. அதை மறந்துடாதீங்க. கொஞ்சம் ப்ளீஸ் be a little more mature as a politician. ஓகே ப்ரோ, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.